சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரி சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க பல வருஷமா ஒரு தொழில ரொம்ப நேர்மையா வெற்றிகரமா நடத்திட்டு வரீங்கன்னு வச்சுப்போம். திடீர்னு ஒரு நாள் உங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் வருது. ஓகே. அதுவும் இன்னையிலிருந்து இல்ல, நீங்க தொழில் தொடங்குனதுல இருந்தே, அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடியே போய் உங்க பதிவை ரத்து பண்ணிட்டோம்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல? கண்டிப்பா. இது ஒரு தொழில் முனைவோருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும். ஆமா. இதோட விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். உங்க பதிவு பல வருஷத்துக்கு முன்னாடியே ரத்து செய்யப்பட்டதால அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க வாங்கின பொருட்களுக்கு கட்டின வரிக்கான உள்ளீட்டு வரிக்கடன், அதாவது ஐடிசி. ஆமா, ஐடிசி. அது உங்களுக்கு கிடைக்காது. அது செல்லாது. நீங்க பண்ணின விற்பனை எல்லாமே ஒரு பதிவு செய்யாத நபர் செஞ்ச விற்பனையா மாறிடும். ஓஹோ. இது ஒரு சங்கிலித் தொடர் மாதிரி. உங்க வாடிக்கையாளர்கள், உங்க சப்ளையர்ஸ்னு எல்லாத்தையும் பாதிக்கும். சரி. அப்போ இதத்தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஜிஎஸ்டி அதிகாரிகளால இப்படி ஒருத்தரோட பதிவை கால இயந்திரத்தில் ஏறி பின்னோக்கி போய் ரத்து செய்ய முடியுமா? அப்படி செய்யறதுக்கு என்ன விதிமுறைகள் இருக்கு? இது சம்பந்தமா டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரிச்ச ஒரு முக்கியமான வழக்கு நமக்கு என்ன பாடங்களை கத்துக் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க, இந்த வழக்கின் பின்னணியிலிருந்து ஆரம்பிக்கலாம். அப்பதான் விஷயம் முழுசா புரியும். என்னதான் நடந்தது? சரி, ஒரு தொழில் முனைவோர் ஜிஎஸ்டி சட்டம் வந்த ஜூலை 1, 2017 இருந்தே பதிவு செஞ்சு தொழில் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, ஆரம்பத்துல இருந்தே. ஆமா. பல வருஷங்கள் கழிச்சு ஏப்ரல் 5, 2023ல வரித்துறையிடமிருந்து அவருக்கு ஒரு காரணம் கேட்கும் அறிவிப்பு, அதாவது ஷோ காஸ் நோட்டீஸ், SCN சொல்லுவோம்ல, அது வருது. சரி. அதுல அவர் மோசடி செஞ்சிருக்கார் அல்லது உண்மைகளை மறைச்சிருக்கார்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. அந்த நோட்டீஸ்க்கு அவர் பதில் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். அதுவும் நோட்டீஸ் வந்த ஒரே வாரத்துல, ஏப்ரல் 12, 2023லயே ரொம்ப விரிவான ஒரு பதில சமர்ப்பிச்சார். பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரமா. ஆமா. அது மட்டுமில்லாம தன்னோட தொழில் இடத்தோட பதிவு செய்யப்பட்ட முகவரி மாறிடுச்சுங்கிற தகவலையும் அந்த பதிலேயே தெளிவா குறிப்பிட்டிருந்தார். ஒரு நிமிஷம். அப்போ அவரு தன்னோட புது அட்ரஸ எழுத்துப்பூர்வமா அதிகாரிகளுக்கு தெரிவிச்சிட்டார். கரெக்ட். அப்போ அதிகாரிகளோட அடுத்த நடவடிக்கை அந்த புது இடத்துக்கு போய் ஆய்வு செய்யறது தானே? அவங்க அதை செஞ்சாங்களா? இல்ல, அவங்க அதை கண்டுக்கவே இல்லையா? நீங்க கேக்குறது ரொம்ப சரியான கேள்வி. ஆனா அவங்க அதை கண்டுக்கவே இல்ல. அவர் கொடுத்த பதில முழுசா புறக்கணிச்சிட்டாங்க. என்னது? ஆமா. புது முகவரியில எந்த ஆய்வும் நடத்தல. அதுக்கு பதிலா மே 27, 2023ல அவரோட ஜிஎஸ்டி பதிவை ரத்து செஞ்சு உத்தரவு போட்டாங்க. இது சாதாரண ரத்து இல்லையே, இதுல தானே பெரிய திருப்புமே இருக்கு. ஆமா, அதுதான் இந்த வழக்கின் மையப்புள்ளி. அவங்க போட்ட உத்தரவுல இவரோட பதிவை ஜூலை 3, 2017 இருந்து 2017 இருந்தா? ஆமா, அதாவது கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி தேதியிலிருந்து ரத்து செஞ்சிருந்தாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து அவர் மேல்முறையீடு சென்றிருப்பாரு. அது என்ன ஆச்சு? அவர் மேல்முறையீடு செஞ்சார். ஆனா அது காலதாமதமா செஞ்சதா சொல்லி ஒரு டெக்னிக்கல் காரணத்துக்காக தள்ளுபடி ஆயிடுச்சு. சரி. அதனால அவர் நேரடியா டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகுனார். அப்போ நீதிமன்றம் முன்னாடி பல முக்கியமான சட்ட கேள்விகள் வந்திருக்கும். முதல் கேள்வி, ஆரம்பத்துல அனுப்புன அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்ல உங்க பதிவை நாங்க பின்னோக்கி போய் ரத்து செய்ய போறோம்னு சொல்லவே இல்ல. சொல்லல. ஆனா கடைசி உத்தரவுல மட்டும் அப்படி செய்யறது சட்டப்படி சரியா? இது முதல் கேள்விதானே? மிகச்சரி. அதுதான் நீதிமன்றம் பரிசீலித்த முதல் மற்றும் மிக முக்கியமான கேள்வி. முன்னறிவிப்பு இல்லாம இவ்ளோ பெரிய தண்டனை கொடுக்கலாமா? அன்னோடுதான் விஷயம். அடுத்து அவரு அவ்ளோ கஷ்டப்பட்ட ஆதாரங்களோட கொடுத்த பதில முழுசா புறக்கணிச்சது. ஒரு உத்தரவு போடும்போது அதுக்கான காரணத்தை சொல்ல வேண்டாமா? இத பத்தி நீதிமன்றம் என்ன கேட்டது? அதுதான் 2வது மற்றும் 3வது கேள்விகள். மனுதாரர் அளித்த பதில கருத்தில் கொள்ளாமலும் ரத்து செய்வதற்கான காரணங்களை தெளிவாக குறிப்பிடாமலும் பிறப்பிக்கப்பட்ட ஒரு உத்தரவு செல்லுபடியாகுமா? ஓகே, அதுவும் பின்னோக்கி ரத்து செய்யறதுக்கு ஒரு காரணம் கூட சொல்லாதது சட்டப்படி சரியா? இதே நீதிமன்றம் ஆராய்ஞ்சது. இதுவே நிறைய குழப்பமா இருக்கு. ஆனா இன்னொரு சிக்கல் இருக்க, அவரோட முதல் மேல்முறையீடு லேட்டா ஃபைல் பண்ணினதால தள்ளுபடி ஆயிடுச்சு. ஆமா.
ஒருவேளை ஒரு உத்தரவு சட்டவிரோதமா இருந்தாலும் அதை எதிர்க்கிறதுக்கு லேட் பண்ணிட்டா அந்த சட்டவிரோதமான உத்தரவு சட்டப்படி சரியானதா மாறிடுமா? இந்த முரண்பாட்டை நீதிமன்றம் எப்படி அணுகுச்சு? இது ரொம்ப நுட்பமான கேள்வி. இந்த எல்லா கேள்விகளுக்கும் டெல்லி உயர்நீதிமன்றம் ரொம்ப தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சு. அவங்க சட்டத்தோட அடிப்படை தத்துவமான இயற்கை நீதிய, அதாவது நேச்சுரல் ஜஸ்டிஸ நிலைநாட்டினாங்க. இயற்கை நீதி கேட்க நல்லா இருக்கு. ஆனா நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? நிச்சயமா. இயற்கை நீதினா ஒன்னும் இருக்கா, ரொம்ப எளிமையான ஒரு கொள்கை தான். மறுதரப்பு சொல்றதையும் கேளுங்க, அதாவது ஹியர் தி அதர் சைடு. ஓ, சரி சரி. ஒருத்தர் மேல நீங்களே ஒரு குற்றச்சாட்டை சொல்லி நீங்களே விசாரிச்சு அவங்க தரப்பு வாதத்தை கேட்காம நீங்களே தண்டனை கொடுக்க முடியாது. இந்த வழக்குல வரித்துறை அந்த அடிப்படை விதிக மதிக்கலன்னு நீதிமன்றம் சொல்லுச்சு. ஆஹா, இப்ப நல்லா புரியுது. அதாவது அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, எதிரில இருக்கிறவங்க சொல்றதையும் காது கொடுத்து கேட்கணும். சரி, தீர்ப்புல வேற என்ன முக்கியமா சொன்னாங்க? நீதிமன்றம் சொன்ன 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்னு, அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்ங்கிறது ஒரு குற்றப்பத்திரிகை மாதிரி. ஒரு குற்றத்தை சொல்லி நோட்டீஸ் அனுப்பிட்டு சம்பந்தமே இல்லாத அதுவும் கடினமான ஒரு தண்டனைய இறுதி உத்தரவுல கொடுக்க முடியாது. அப்படி பின்னோக்கி ரத்து செய்ய போறீங்கன்னா அதை முதல்லயே நோட்டீஸ்ல சொல்லியிருக்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 2வது காரணம், காரணம் இல்லாத உத்தரவு செல்லாது. மனுதாரர் கொடுத்த பதிலை ஏன் ஏத்துக்கல, ரத்து செய்யறதுக்கு என்ன காரணம்னு விளக்கமா சொல்லாம எந்திரத்தனமா போட்ட உத்தரவு சட்டப்படி நிக்காதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ நீதிமன்றத்தோட இறுதி முடிவு என்ன? அந்த உத்தரவை என்ன செஞ்சாங்க? டெல்லி உயர்நீதிமன்றம் வரித்துறையின் அந்த ரத்த உத்தரவு சட்டவிரோதமானது, அது செல்லாதுன்னு சொல்லி அதை மொத்தமா ரத்து செஞ்சது. ஓ, சூப்பர். அது மட்டுமில்லாம மனுதாரரோட ஜிஎஸ்டி பதிவை உடனடியாக மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு உத்தரவிட்டது. இது அந்த தொழில் முனைவோருக்கு எவ்வளோ பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கோம். இந்த தீர்ப்பிலிருந்து நம்ம நேயர்கள், அதாவது மற்ற தொழில் முனைவோர்கள், வரி ஆலோசகர்கள் கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? வெறும் நோட்டீஸ்க்கு பதில் கொடுங்கங்கறத தாண்டி இதுல ஆழமான பாடங்கள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. இதுல நாம கத்துக்க வேண்டியது எப்படி பதில் கொடுக்கணுங்கிறது தான். வர்ற ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு வெறும் பதில் மட்டும் கொடுக்காம அதை ஒரு சட்டபூர்வமான ஆவணம் மாதிரி கையாளணும். ஓ, அது எப்படி செய்யறது? உதாரணத்துக்கு, உங்க பதில்ல எல்லா உண்மைகளையும் சொல்றதோட கடைசியா என் தரப்பு விளக்கங்களை நேரில் தெரிவிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும்னு ஒரு வரிய கண்டிப்பா சேர்க்கணும். ஆஹா, இது ஒரு நல்ல உத்தி. பர்சனல் ஹியரிங் கேட்கணும்னு சொல்றீங்க. ஆமா, இப்படி கேட்கும்போது அதிகாரி நமக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இல்லன்னா ஏன் கொடுக்கலன்னு அவங்க எழுத்துப்பூர்வமா சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகுறாங்க. இதுவே நமக்கு சாதகமா அமையலாம் இல்லையா? கரெக்ட். இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படும். மிகச்சரியா சொன்னீங்க. இந்த வழக்குல டெல்லி உயர்நீதிமன்றம் சுபானா ஃபேஷன் மற்றும் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் போன்ற இதே மாதிரியான பழைய வழக்குகளையும் மேற்கொள்ளாட்டியது. ஓஹோ, முந்தைய தீர்ப்புகளையும் சுட்டிக்காட்டியிருக்காங்க. ஆமா. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல நீதிமன்றங்கள் ரொம்ப உறுதியான, நிலையான ஒரு பார்வையை கொண்டிருக்கு. அதிகாரிகள் தன்னிச்சையா செயல்படுறத அவங்க அனுமதிக்கிறதில்ல. அப்போ சட்ட விதிகளை பின்பற்றுவது வரி செலுத்துறவங்களுக்கு மட்டும் இல்ல, வரி அதிகாரிகளுக்கும் கட்டாயம் என்பதை இந்த தீர்ப்பு மறுபடியும் அழுத்தமா சொல்லியிருக்கு. 100க்கு 100 உண்மை. காரணமே இல்லாம உத்தரவு போடுறது, நோட்டீஸ்ல ஒன்னு சொல்லி உத்தரவுல வேற ஒன்னு போடுறது, டெக்னிக்கல் காரணங்களை சொல்லி மேல்முறையீட்டை நிராகரிக்கிறது, இது எல்லாத்துக்கும் எதிரா போராட இந்த தீர்ப்பு ஒரு வலுவான முன்னுதாரணமா இருக்கு. சரி, இந்த விவாதத்தோட சாராம்சத்தை பார்த்தா ஜிஎஸ்டி சட்டத்துல அதிகாரிகளுக்கு சில அதிகாரங்கள் இருந்தாலும் அவங்க இயற்கை நீதிங்கிற கொள்கையை பின்பற்றி வெளிப்படைத்தன்மையோட செயல்படணும். ஆமா. ஒவ்வொரு உத்தரவுக்கும் சரியான காரணம் இருக்கணும். இதுதானே முக்கியம். ஆமா, ஒரு உத்தரவோட அடித்தளமே சட்டவிரோதமா இருக்கும்போது காலம் கடந்துடுச்சுங்கிற ஒரு தொழில்நுட்ப காரணத்தை சொல்லி அந்த அநீதியை சரி செய்ய முடியாதுன்னு இந்த தீர்ப்பு ரொம்ப அழகா விளக்குது. இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை கேள்வி. இதை இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க நிறுத்தக்கூடாத இடத்துல வண்டியை நிறுத்தினதுக்கு 30 நாளைக்குள்ள அபராதம் கட்டணும்னு ஒரு விதி இருக்கு. சரி. ஆனா அந்த பார்க்கிங் டிக்கெட் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு காருக்காக உங்களுக்கு புரியாத ஒரு மொழியில எழுதி வேற யாருக்கோ கொடுத்தா அந்த 30 நாள் கெடுங்கிற விதி அந்த அநீதியை விட பெருசா? இல்ல, கண்டிப்பா இல்ல. இததான் இங்கேயும் நடந்திருக்கு. எது முக்கியம், நடைமுறை விதிகளா அல்லது அடிப்படை நீதியா? சிந்தித்து பாருங்கள். இது சிஜே டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்ட். உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.